வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இலக்கண பயிற்சி பாடத்தில் நம்ம ஒருமை சொற்களை பன்மையாகவும் பன்மை சொற்களை ஒருமையாகவும் மாற்றி எழுத போகிறோம். போன வீடியோவில் எண் பற்றி படித்தோம். எண் என்பது எண்ணிக்கையை குறிப்பது. அந்த எண் இரு வகைப்படும்: ஒருமை, பன்மை. ஒரு பொருளை மட்டும் குறித்தால் அது ஒருமை எனப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறித்தால் அது பன்மை எனப்படும். படித்து சில எடுத்துக்காட்டுகள் படித்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஒருமை வார்த்தைகளை பன்மையாகவும் பன்மை வார்த்தைகளை ஒருமையாகவும் எழுதுறது உங்களுக்கு எளிதாக புரியும். சரி, இப்போ பாருங்க. ஒருமையை பன்மையாகவும் பன்மையை ஒருமையாகவும் மாற்று. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருமை. கண் கண் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ பன்மையாக மாற்றும் போது என்ன எழுதணும்? அதை அப்படியே எழுதணும். கா இன் எழுதிட்டு கா இல் மட்டும் சேர்க்கணும். கண்கள். அடுத்து பாருங்க, கால் இருக்கு. கால். அப்போ என்ன பண்ணணும்? கா இல் எழுதிட்டு கா இல் மட்டும் சேர்க்கணும். கால்கள். அடுத்தது நாள். நாள். இப்போ இதுல இந்த இல்லு என்ன ஆகும் பாருங்க. நான் அதே மாதிரி கா இல்லு சேர்த்துருங்க. இந்த இல்லு மட்டும் இட்டா மாறிடும். நாட்கள். மறந்துடக்கூடாது. நாட்கள். அடுத்து பாருங்க, ஆடு. ஆடுகள். ஆடு எழுதிட்டு கா இல்லு மட்டும் சேர்க்கணும். அதே மாதிரி வீரல். வி ரா இல் கா இல் வீரல்கள். பூ. பூ பாருங்க. பூ என்ன பண்ணணும் பாருங்க. பூ கா இல் எழுதிட்டீங்க. இதை படிச்சு பாருங்க. பூகள் இருக்கு பாருங்க. பூகள் இல்லையா? நமக்கு உச்சரிக்கும் போதே அது தவறா தெரியுதுல்ல. அப்போ இங்க இக்கு போட்டீங்கன்னு வைங்க, அது சரியான உச்சரிப்புல வரும் பாருங்க. பூக்கள். பூக்கள். அடுத்து பாருங்க, மரம். மரம் நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். என்ன ஆகும்? இந்த இம்மு என்ன ஆகும் சொல்லுங்க? இங்கா மாறும். சரி, மா ரா இங்கா மாறி காயில் சேர்க்கணும். மரங்கள் இல்லையா? அடுத்து பாருங்க, பல். பல் இருக்கு. எப்படி இந்த இம்மு இங்கா மாறுதோ அதே மாதிரி இந்த இல்லு இருக்கு இல்லையா, இற்றா மாறும். பா இட் கா இல். பற்கள். புரியுதுங்களா? பற்கள். இப்போ இங்க பன்மை கொடுத்துருக்காங்க. பன்மை வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒருமையாக மாற்ற வேண்டும். பாருங்க, மாதங்கள். மாதங்கள். அப்ப நீங்க என்ன எழுதணும்? ஒருமையா எழுதும்போது கல்ல தூக்கிடணும். காயில் வரக்கூடாது இல்லையா? மா தா. இந்த இங்கு என்னமா எப்படி மாறும்? இம்மா மாறிடும். மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, மா தா இம். பன்மையாக எழுதும்போது இம்மு இங்கா மாறி கல் சேர்க்கணும். மாதங்கள். புரியுதுங்களா? சரி. அதே மாதிரி இப்போ தேனீக்கள் இருக்கு. தேனீக்களை நம்ம ஒருமையாக எழுதும்போது இந்த இக்களை தூக்கிடணும். அப்போ தேனி. அதே மாதிரி பழங்கள் கொடுத்துருக்காங்க. பழங்கள். கல்ல தூக்கிடணும். இங்கு என்ன இம்மா மாறும். புரியுதுங்களா? பா ழா இம். பழம். பசுக்கள். அப்ப இக்கள். இந்த இக்கு காயில் இருக்குல்ல, அதை தூக்கிடணும். பசு. அடுத்தது பாருங்க, பூட்டுகள் இருக்கு இல்லையா? பூட்டுகள். அப்போ பூட்டு. கல்ல மட்டும் தூக்கிடணும். பூட்டு. சொற்கள். கல்ல தூக்கியாச்சு. இந்த இட்டு என்ன மாறும் சொல்லுங்க? நான் சொன்னேன் இல்லையா, பல் இல்லு இற்றா மாறுச்சுன்னு. அப்ப இந்த இட்டு இல்லா மாறணும். அப்ப சொல். சொல். இந்த சொல்ல பன்மையா எழுதும்போது சோ இல்லு இற்றா மாறி கல் சேர்க்கணும். சொற்கள். அடுத்து பாருங்க, மாதங்கள். மாதங்கள். இந்த கல் எழுதக்கூடாது ஒருமைக்கு. இங்கு இம்மா மாறும். அப்போ மாதம். மாதம். கைகள். கல்ல தூக்கிடுங்க. வெறும் கை.
புரியுதுங்களா? பாருங்க, கண் கண்கள், கால் கால்கள், நாள் நாட்கள், ஆடு ஆடுகள், விரல் விரல்கள், பூ பூக்கள், இக்கு வரும் பாருங்க, பூக்கள், மரம் மரங்கள், பல் பற்கள். அதே மாதிரி பன்மை வார்த்தைகளை நம்ம உரிமையாக எழுதியிருக்கோம். மாதங்கள் மாதம், தேனீக்கள் தேனி, பழங்கள் பழம், பசுக்கள் பசு, பூட்டுகள் பூட்டு, சொற்கள் சொல், மாதங்கள் மாதம், கைகள் கை. புரியுதுங்களா? சரி, நீங்க 4ஆம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கான தமிழ் இலக்கண பயிற்சி பாடங்கள் இருக்கு, அதற்கான வீடியோக்கள் இருக்கு. அந்த வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த இலக்கண பயிற்சி பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.